துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். என்ன கத்தியால குத்த வந்தது அஞ்சலி பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி கரெக்டா அந்த டைம்ல திரும்பி பார்த்து காப்பாத்துனாங்க? அது எப்படி எனக்கு பிரச்சனை வர்றப்போலாம் அஞ்சலி கரெக்டா வந்து என்னை காப்பாத்துறாங்க? அஞ்சலி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன்ல. எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றாங்க, என் உயிரையும் காப்பாத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அதுவும் தப்பா போய் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க சித்தி. என்னப்பா சித்தியும் ஒரே அடியா மறந்துட்டியா? போனே காணும். ஒண்ணும் இல்ல சித்தி, மனசு சரியில்லையா, அதான் கால் பண்ணல. மனசு சரியில்லையா? என்னாச்சு உனக்கு? அஞ்சலி ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொன்னல. டேய், உன் வாயால அப்படி சொல்லாத. என்ன சித்தி, எதை சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? நீ இப்ப சொன்னல, அத சொல்லாதன்னு சொல்றேன். எது? அஞ்சலி ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்கிறதையா? சொல்லாதன்னு சொல்றல, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. சொல்லாத. என்ன சித்தி, இறந்துட்டவரை இறந்துட்டாருன்னு தானே சொல்ல முடியும்? இத பாரு, எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. சொல்லாதன்னு சொல்லக்கூடாது, சொல்லாத. அஞ்சலியும் அப்படிதான் சொல்றாங்க, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. அவளும் சொல்றா, நானும் சொல்றேன்ல. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்றோம்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். நீ சொல்லாத. சித்தி, அந்த காரணம் தான் என்னன்னு கேக்குறேன். அது அதுக்கு நேரங்காலம் வரும்போது சொல்றோம். இப்போதைக்கு நீ சொல்லாத, விடு. நேரம் வரும்போதுனா? வரும்பா. சரி, அத விடு. சரி, நீ எதுக்கு மூட் அவுட் ஆயிட்டு இருக்க? அத சொல்லு. என்ன சித்தி இப்படி கேக்குறீங்க? அஞ்சலி எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் அவங்க ஹஸ்பண்ட அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது இப்படி ஆயிடுச்சு. அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல சித்தி. இத பாரு தம்பி, எனக்கு புரியுது. இத பாரு, நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் சொல்றதை கேப்பல. இத பாரு, நீ எதையும் யோசிக்காம இப்போதைக்கு நீ படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில நான் நேரா வர, அப்ப நம்ம பேசிக்கலாம். சரியா? ஓகே சித்தி. சரி. எவ்வளவு ஆணவமும் கொழுப்பும் இருந்தா அந்த ராட்சசிங்க தைரியமா இப்படி ஒரு டிராமா ஆடிட்டு இருப்பாளுங்க. இத சும்மா விடக்கூடாது. வர நாளைக்கே நாங்க நேரா வந்து பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன விசேஷமா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு வந்தோம். சரி, அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரிம்மா. வாங்க சார். வாங்க மேடம். எப்படிமா இருக்க அஞ்சலி? நான் நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அஞ்சலி, ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துவா. இத பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி கூட சாப்பிடலன்னா எப்படி? நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி, இதோ வரேன்.
அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமா ஆமா தெரியும். ஆ, இல்ல நாங்க இங்க வரும்போதெல்லாம் அஞ்சலியை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அத வச்சு சொல்றோம். ஆமா, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறப்பெல்லாம் அவ கூட தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பீங்க. ஆமா. ஆனா அவ லைஃப்ல ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. மகேஷ் தம்பி சொன்னாரு. ஓ அப்படியா? சொல்லிட்டாரா? நம்ம வீட்ல வேலை செய்யற பொண்ணா இருந்தாலும் அப்படியே விட்டுட முடியுமா? அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அவளும் அவ புருஷனும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எத்தனை நாள் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இந்த சின்ன வயசுல இவளுக்கு இப்படி நடந்து போச்சு, அதுக்காக நாம அப்படியே விட்டுட முடியுமா? அஞ்சலிய பத்தி நினைச்சாலே எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் நானும் செல்வாவும் சேர்ந்து நேத்து நைட்டு ஒரு முடிவெடுத்தோம். ஆனா அத பத்தி இன்னும் அவகிட்ட எதுவும் கேட்கல. நாங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். என்னங்க சொல்றீங்க? ஏன் இப்படி பதறீங்க? புருஷனை இழந்த ஒரு பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயம் தானே? ஆமாமா நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு அஞ்சலி ஒத்துக்கணுமே. அஞ்சலி கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாதான். ஏன்னா அவ புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் ஒரு நாளும் அவரை விட்டு கொடுத்து பேசினதே இல்ல. அதுவும் அவ புருஷன் செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டு 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம்னா எந்த பொண்ணுதான் ஒத்துக்குவா? புருஷனை பிடிக்காம பிரிஞ்சு வந்தவளே கூட அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டால. ஆனா இவ புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கா. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஒத்துக்குவா? எப்படியாவது பேசி நாம தான் அவளை ஒத்துக்க வைக்கணும். இல்ல இப்ப உடனே அவகிட்ட இந்த விஷயத்த பேசாதீங்க. பேசினா பாவம் அவ மனசு இன்னும் கஷ்டப்படும். ஆமாமா கண்டிப்பா இப்ப இத பத்தி பேச போறது இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சுதான் பேசணும். ஆமா மகேஷ் தம்பி எங்க? ஆளையே காணும். வீட்டுலதான் இருக்காரா? மகேஷ் மாடியில் அவர் ரூம்ல தான் இருக்காரு. அப்படின்னா நாங்க போய் பாத்துட்டு வந்துட்டோமா? வாங்க. தம்பி சித்தப்பா, சித்தி, வாங்க உட்காரு. நீ உட்காரு.